அனைவருக்கும் பிரதம விருந்தினராக வரவேற்கின்ற திரு அருள்தாஸ் அவர்களையும் சிறப்பு விருந்தினராக வரவேற்கின்ற ஜோன் அவர்களை அன்போடு நிறைவேற்றி அழைத்து இந்த மங்கள விளக்கத்தை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுடைய குருநகர் பங்கு மண்டலம் இந்த மங்கள விளக்கத்தில் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இருப்பது இறை வணக்கம். இந்த இறை வணக்கத்தை வழங்குவதற்கு திருமதி டெல்சி ஸ்டீபன் அவர்களை வேடிக்கை அனைவரும் எழுந்திருக்குமாறு படுவன் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாருங்கள். பரத்தமை, அனைத்து ஒழுக்கக்கேடுகள், பேராசை ஆகியவற்றின் பெயர் கூட உங்களிடையே சொல்லப்படலாகாது. இதுவே இறை மக்களுக்கு ஏற்ற நடத்தை. அவ்வாறே ஒழுக்கங்கட்ட செயல், மடத்தனமான பேச்சு, பகுடி பண்ணுதல் ஆகியவை தகாதவை. நன்றி சொல்லுதலே தகும். ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பெறு அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள். ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் உள்படியாத மக்கள் மீது கடவுள் சினம் வருகின்றது. எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். செவிப்போம். அன்பு தந்தையே இறைவா, இந்த மாலை வேளையில் எமது உறவுகள் பலரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து கொண்டமைக்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று இடம்பெறவுள்ள இவ்விழாவில் நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளவும், ஒருவரோடு ஒருவர் உறவினை வளர்த்து கொள்ளவும் துணை செய்தனர். நமது செயற்பாடுகள் அனைத்தும்
பெருமை பற்றியதாய் மட்டும் அமைந்து விடாமல் எமது ஊரில் உள்ள உறவுகளின் துயர் நிலையை துடைக்கும் மனநிலையை வளர்ப்பதாக அமைய செய்தது. இன்று இங்கு இடம்பெறும் கலை நிகழ்வுகள் யாரும் எவ்வித தடைகளும் ஏற்படாத வகையில் இடம்பெற எங்கள் மத்தியிலே நீ வீட்டிலிருந்து எம்மை காத்தரணும் நல்ல பிதாவே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்து உணவை எங்களுக்கு அளித்திரடும், எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுக்கிறோம். எங்களை சோதனையிலே விடவிடாதையும் தீமை நின்று எங்களை ரட்சிக்கிறது. சகல ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் எல்லாம் உமக்குரியதே. ஆமென். நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர இருப்பது மங்கள விளக்கேற்றுதல். இந்த மங்கள விளக்கேற்றுதலில் கலந்து சிறப்பிக்க பிரதம விருந்தினராக வருகின்ற முன்னாள் குன்னகர் சமூக சேவை அமைப்பின் தலைவரும் நிறைவேற்று ஒருங்கிணைப்பாளராலும் செயலாளர் திரு அருள்தாஸ் கிரி அவர்களையும், பாடுமின் கழகத்தின் முன்னாள் ஆலோசகர் தற்போது குன்னகர் சமூக சேவை அமைப்பின் உப செயலாளர் சிலுவை ஜோய் அவர்களையும், தற்போது சமூக சேவை அமைப்பின் செயலாளர் அந்தனி பிள்ளை ரொபின்சன் அவர்களையும், முன்னாள் பாடுமின் விளையாட்டுக் கழக வீரர் திருமதி முத்துலிங்கம் பாமினி அவர்களையும் இந்த மங்கள விளக்கேற்றத்தை ஏற்றி விழாவை சிறப்பித்து தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போதைய பாடுமின் விளையாட்டுக் கழக தலைவர் யூரோ ரூட் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். பல நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகள் அனைவரும் எங்களோடு இணைந்து இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு மீண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய நத்தார் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குன்னகர் சமூக சேவை அமைப்பின் ஆசையுடன் மீண்டும் கலைமாலையில் உங்களை சந்தித்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்போது தங்களுடைய ஜெமன் பாடுமின் விளையாட்டுக் கழக கொடியினை தற்போதைய குன்னகர் சமூக சேவை அமைப்பின் தலைவரும் முன்னாள் பாடுமின் விளையாட்டுக் கழகத்தின் தலைவரும் பல வெற்றிகளுக்கு முன்னுக்கு நின்று உழைத்ததுமான திரு வெஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர் வந்து உங்களுடைய கொடியினை ஏற்றி வைப்பார்.
ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அதனைத் தொடர்ந்து எமது பாடசாலை கீதம் இசைக்க உள்ளோம். எல்லோரும் எழுந்து நின்று அதில் பங்கேற்றும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொண்டு அடுத்ததாக உங்களை வரவேற்பதற்காக ஒரு வரவேற்பு நடனம். இதை வழங்க வருகின்றார் ரெஜினா ஜான்சன் அவர்கள். இங்கே வரவேற்றுக் கொள்ளுங்கள். நாதவி ஆண்டவருக்கு முதல் வணக்கம் என்ற பாடலுக்கு நடனமாட வருகின்றார் நடன நெறியாக்கம் செல்வி ரெஜினா ஜோன் அவர்களே. நாதமும் ஆனவர்க்கு
இந்த நேரத்தில் ஜோன்சன் குடும்பத்தின் சார்பில் ஒரு நன்றி நகவல் உண்டு. போன முறையும் வரவேற்பு நடனத்துக்கு பாடலை வழங்கி, இந்த முறையும் இந்த பாடலை வழங்கிய ரெஜி கலேனா அவர்களுக்கு ஜோன்சன் குடும்பம் இந்த நேரத்தில் தங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. நடனத்தை தொடர்ந்து அடுத்ததாக எமது சிறுவர்கள் ஜேசு பிறப்பை பற்றி ஒரு நாடகம் செய்ய இருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். அவர்கள் யார் என்பதை திருமதி பிராங்க்லின் அவர்கள் அறிவித்துக் கொள்வார். எங்கே வரவேற்றுக் கொள்ளுங்கள் அவர்களை. இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார் என்று உரைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறும்படி ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். இந்த செய்தியை கேட்டு 3 ஞானிகளும் இடையர்களும் அவரை வணங்க வந்தார்கள். பிறந்த சின்ன இயேசு பாலனை தேவதூதர்கள் எவ்வாறு தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறார்கள் என்பதை கண்டு மகிழ்வோம். Yeah.
குருநகர் சமூக சேவை அமைப்பின் தலைவரும் செயலாளருமாக பணியாற்றி நிறைவேற்றி ஒருங்கிணைப்பு அழைப்பாளராக இருக்கும் எமது பிரதம விருந்தினர் திரு அருள்தாஸ் அவர்கள் ஜெரி அவர்களை மேடைக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் மிக்க குருநகர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கன் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூடுதலாக மேடை பேச்சுகளில் அதிகம் பேசி பழக்கம் இல்லாதவன், கூடுதலாக என்று சொல்வதை விட மேடை பேச்சுகளிலேயே பேசியே பழக்கம் இல்லாதவன், சாதாரண ஒரு மனிதன். நான் என்னையும் கௌரவப்படுத்தி இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்க அழைத்த பாடுமீன் விளையாட்டுக் கழக நிர்வாகத்தினருக்கும் இந்த நிகழ்வுக்கு ஆசி வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கும் குருநகர் சமூக சேவை அமைப்பின் நிர்வாகத்தினருக்கும் இதற்கு எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது என்னுடைய மனதில் ஒன்று தோன்றுகிறது. இது ஏன் நம்மவர்களுக்குள் மத்தியில் முடங்கி கிடக்கின்றது? இது பரவலாக யாவரும் அறியக்கூடிய நிகழ்வில், யாவரும் அறியக்கூடிய வகையில் இந்த நிகழ்வை நடத்தினால் என்ன என்ற ஒரு கேள்வி என் மனக்கண் முன் தோன்றுகிறது. இதை சற்று சிந்தித்து செயல்படுமாறு என் அன்புக்குரிய பாசமிக்க தோழர்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது, குறைந்தது ஒரு குடும்பத்தவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் இதுவரை அழைத்து வந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வைத்திருந்தால் இந்த நிகழ்வுகள் எம்மவர்கள் மத்தியில் இது மடங்கி விடாமல் எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் அமைவும் என்பதை உங்களுக்கு பொறுமையுடன் அறிய தருகின்றேன். இதை பற்றி நீங்கள் கலந்தாலோசித்து அடுத்த ஆண்டு இதை நிறைவு செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். எமது பாடுமீன் விளையாட்டுக் கழகத்தின் வெற்றி வாகைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இருப்பினும் இந்த நிகழ்வில் கட்டாயமாக ஓரிரு வார்த்தைகள் எமது பாடுமீன் விளையாட்டுக் கழகத்தின் திறமைகளை, அன்றைய திறமைகளை கூறுவது எனது கடமைப்பாடாக உள்ளது. முக்கியமாக தாயகம் அப்புறம் புலம்பெயர்ந்த நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கும் பாடுமீன் விளையாட்டுக் கழகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுகின்றேன். எமது பாடுமீன் விளையாட்டுக் கழகம், அதாவது இப்பொழுது நான் கூறவிருப்பது எமது காலத்தில் கோலம் செய்த துன்பங்கள், வேதனைகள் இவற்றையெல்லாம் கழித்து பார்க்கும் பொழுது கூடுதலாக 83ஆம் ஆண்டிற்கு முன்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எமது பாடுமீன் விளையாட்டுக் கழகம் இதுவரை ஜாழ் வடமாகாண தெரிவுகளுக்கு பெருந்தொகை வீரர்களையும் ஓல்ஸ்லோ, அதாவது இலங்கை முழுவதுமான விளையாட்டுகளில் இதுவரையில் நான் அறிந்ததில் 4 வீரர்களை அர்ப்பணித்துள்ளது என்பதை தங்களுக்கு அறிய தருகின்றேன். தற்பொழுதுள்ள நிர்வாகத்திற்கு கொண்டு கூற கடமைப்பட்டுள்ளேன். இவை யாவற்றையும் நீங்கள் ஆவணப்படுத்த தண்டிக்க வேண்டும். கூடுதலாக விளையாட்டு சம்பந்தமான எங்களது ஊர் மக்கள் எந்தெந்த துறைகளில் விளையாடி வெற்றி பெற்றார்களோ அவர்களுடைய விளையாட்டு திறமைகளை பற்றி கண்டிப்பாக நீங்கள் ஆவணப்படுத்துவது உங்கள் கைகளில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போதுள்ள காலத்தில் ஆவணங்கள் இருந்தே எங்களை சீண்டி பார்ப்பவர்களுக்கு இது ஒரு அறிகுறியாக, அதாவது ஒரு அத்தாட்சியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். ஆவணப்படுத்தும் பொழுது தனியாக விளையாட்டுத்துறை மட்டுமன்றி சகல துறைகளில், அதாவது உயர் பதவி வகித்தவர்கள், குருத்துவ அர்ப்பணிப்புகள், இப்படியான சகல விதமான
எங்களுடைய ஊரின் முன்னேற்றங்களை ஆவணப்படுத்துவது தற்போதுள்ள இளைஞர்கள், அதாவது குன்னகர் பாடுமீன் விளையாட்டுக் கழக தற்போதுள்ள நிர்வாகத்தினரும் குன்னகர் சமூக சேவை அமைப்பினுடைய நிர்வாகத்தினருடைய கடமைகள் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதையே நான் இங்கு குறிப்பிடுகின்றேன் என்றால் 2003ஆம் ஆண்டு நான் தாயகம் சென்ற வேளை எமது குன்னகர் சமூக சேவை அமைப்பின் சம்பந்தமாக குன்னகர் சனசமூக நிலையத்தில் ஒரு ஒன்று கூடலை ஆயத்தப்படுத்தி இருந்தோம். அந்த ஒன்று கூடலில் நாங்கள் ஜெயபாலன் அவர்களும் என்னுடன் கலந்து கொண்டார். நாங்கள் அந்த ஒன்று கூடலை முடித்துவிட்டு வெளியில் வரும் பொழுது மறுபுறத்தில் சனசமூக நிலைய திருத்த வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த அப்பொழுது பெயிண்டிங் திருத்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த திருத்த வேலையில் ஈடுபட்டிருந்த ஒருவருடைய கையில் ஒரு சிறிய பாத்திரம், அதில் பொறிக்கப்பட்டிருந்தது ஈழநாதம் வெற்றி கிண்ணமன். நான் பார்த்தவுடன் அதற்கு பொறுப்பாக இருந்தவரிடம் கேட்டேன், அந்த அவர் வச்சிருக்கிற பாத்திரத்தில் என்ன ஈழநாதம் வெற்றி கிண்ணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் பெயிண்டை அதுக்குள் கரைத்து வைத்து பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் எனக்கு கூறிய வார்த்தை, நாடு எம்பசம் இருந்த நேரம், அதாவது நாடு எங்களுடைய கைகளில் இருந்த நேரம் ஈழநாதம் வெற்றி கிண்ணம் என்பது மிக மிக உயரிய விருது. அப்ப அது உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்கும் பொழுது அவர்கள் நடத்திய விளையாட்டு குன்னகர் பாடுமீன் விளையாட்டுக் கழகமே முதல் பரிசை தட்டி கொண்டதற்காக கொடுக்கப்பட்ட வெற்றி கிண்ணம். இதை அவர்கள் ஆவணப்படுத்த தெரியாது, ஏதோ ஒன்றுக்காக பயன்படுத்துகிறார்கள். அதனால் தான் கூறுகிறேன், திரும்பவும் கூறுகிறேன், கூடிய அளவு ஆவணப்படுத்துவதற்குரிய முயற்சிகளை பாடுமீன் விளையாட்டுக் கழகம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதேபோல் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் 5 நிமிடம். தம்பி சுதாகரன் என்னிடம் கூறும் பொழுது புறநினைக்க வேண்டாம், இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு முன் கண்டிப்பாக கூற வேண்டும். இதேபோல் பாடுமீன் விளையாட்டுக் கழகத்தில் இன்னொரு திறமை ஒன்றை உங்களுக்கு அறியாதவர்கள் நினைவாக கூறுகின்றேன். ஜான் உடைபந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவராக எமது மண்ணின் மைந்தன் டாக்டர் JPC பிலிப்ஸ் இருந்த காலத்தில் ஜாழ்ப்பாண விளையாட்டுகளுக்கு இடையிலான விளையாட்டுகள் துரியப்பா விளையாட்டரங்கில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. எமது பாடுமீன் விளையாட்டுக் கழகம் தனது வீரர்களை ABC என்ற 3 அணிகளிலும் களமிறக்கி இருந்தது. ஈற்றில் 1ஆம் அணி, 2ஆம் அணி, 3ஆம் அணி ABC 3 அணிகளிலும் எமது பாடுமீன் விளையாட்டுக் கழகமே வெற்றி வாகைகளை சூடிக்கொண்டது. அந்த இறுதி பரிசளிப்பு நேரத்தில் எமது மண்ணின் மைந்தன் டாக்டர் JPC பிலிப் தனது உரையில் கூறினார், நடைபெற்று முடிந்த விளையாட்டுகளில் எனது ஊரை சார்ந்த கழகமே 3 அணிகளிலும் வெற்றியேற்றது என்று கூறுவதில் நான் பெருமை அடைகின்றேன். இதே பொற்காலம் திரும்பவும் எங்கள் மத்தியில் வர வேண்டும். வர வைப்பது இளைஞர்களாகிய உங்களது கையில் தான் உள்ளது என்பதை இங்கு தெரியப்படுத்துகின்றேன். அடுத்ததாக இந்நிகழ்ச்சிக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருக்கும் குன்னகர் சமூக சேவை அமைப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. மிகவும் சொற்ப அங்கத்தவர்களுடன் 1994ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை பல சிரமங்களுக்கு மத்தியில் நேர்பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வமைப்பு ஆற்றிய சேவைகள் காலத்தில் உகந்தவை, சாலச் சிறந்தவை. தாயகத்தில் எமது புனித யாகப்பர் ஆலயமும் பாடுமீன் விளையாட்டுக் கழகமும் எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு முக்கியமோ அதே போல் புலம்பெயர்ந்த நாடுகளில் குன்னகர் சமூக சேவை அமைப்பும் பாடுமீன் விளையாட்டுக் கழகமும் எங்களுடைய 2 கண்கள் போல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று யோசனைகளோ மாற்று திட்டங்களோ கொண்டு வராமல் 2 அமைப்புகளையும் இறுகப்பற்றி எமது ஒற்றுமையை கட்டிக்காத்து
எங்களுடைய வெற்றி பாதையில் நடை போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது தலைமை உரையை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய பாடமை நிர்வாகத்து கழகத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அருள்தாஸ் ஜதி அவர்களே, அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை தொட்டு சில இதுகள் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிகழ்வு எம்மவர் மத்தியிலே இருக்கின்றது, சற்று உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட்டின்னு வந்தால் கூட அது நல்லா இருக்கும் என்று எங்களுடைய உறவுகளே அனைவரும் வந்தாங்களே எங்களுக்கு இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் கூப்பிட்டுன்னு வர்றது எங்களுக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் எங்களிடத்தில் நடக்கின்ற கிறிஸ்மஸ் விழாவுக்கு நாங்கள் இதைத்தான் அங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இனிவரும் காலத்தில் எம் உறவுகளே கூடுதலான பங்கு பற்றி சிறப்பிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஒவ்வொரு உறவுகளுக்கும் நீங்கள் அறியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாகும். நன்றி. அடுத்ததாக ஒரு கிந்தி பாடலுக்கு நடனமாட வருகின்றார் ரோபின் சிரி ரொபிகா ஆச்சா என்ற ஒரு பாடலுக்கு நடனமாட வருகின்றார். அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள். Tanaka
அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு சுட்டி பெண் எங்களுக்கு பேச்சு தர வருகின்றார். வாங்கள், உரையாற்ற வருகின்றார். அவரை வேண்டுக் கொள்ளுங்கள். செவிலியா வெஸ்டின் அவர்கள்.